பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, தெய்வீகமான குடும்பம். அதாவது தெய்வீகமான குடும்பம் எப்படி இருக்கும்? தெய்வீகமான குடும்பம் என்றால் என்ன? வேதாகமத்துல தேவனுக்கு பயந்த தெய்வீகமான குடும்பத்தை குறித்து இருக்குதா? எப்படி குடும்பம் நடத்துறதுங்க? ஏன் இந்த கேள்விக்கு இந்த தலைப்புக்கு நான் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்களா, ஏன் இந்த தலைப்புக்கு இதுக்கு வந்தேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா, நம்ம இருக்கக்கூடிய நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதில் உள்ள நாடுகளில் பார்த்தீங்கன்னா குடும்ப அமைதி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானம், குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் வரக்கூடிய அந்த ஐக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நட்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அன்பு இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் குடும்பத்திற்காக பிரசங்கம் பண்றவங்க, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவங்க, குடும்பத்திற்காக போராடி உபவாசம் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கூட நம்முடைய குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்கிற, ஒன்றுபட்டு ஊழியம் பண்ற, ஒருவரைக்கொருவர் மன்னிக்கிற, சகித்து கொள்ளுகிற, அல்லது ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய நிலை இல்லாத குடும்பங்களா இன்னைக்கு குடும்பம் இருக்கிறது. அப்ப நமக்கு இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லுது. நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறது? வேதாகமம், விவிலியம் அல்லது பரிசுத்த வேதாகம், த ஹோலி பைபிள் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுக்குது? குடும்பம் எப்படி நடத்த வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி குடும்பம் இருந்தது பைபிள்ல, கடவுள் எப்படி குடும்பத்தை நமக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். இதை இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போறோம். ராமன் சொல்லுவோமா? ராமன் சொல்லுவோமா? இதற்கு நீங்க அடிப்படையான ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். தமிழ்ல நீங்க படிச்சீங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். 11ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்துல இப்படி இருக்குங்க. பாருங்க என்ன இருக்கு அதுல. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஒரு அம்மையன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த பகுதி காயினை குறித்து பார்க்கிறோம். காயின் என்பவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த 2ஆம் குழந்தை. ஆபேல். காயின் என்பவன் முதல் மகன். சரி, இப்பொழுது என்ன படிக்கிறோம்? ஆபேல், பாருங்க வசனம் என்ன சொல்லுது? ஆபேல் என்னங்க இருக்கு? ஆபேல் தன்னுடைய அண்ணனாகிய காயின் செலுத்தின பலியை விட, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு படிச்சீங்களா? 4ஆம் வசனத்துல விசுவாசத்தினால், அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிகள் படிக்கணும். பைபிள் நம்புறவங்க, பைபிள் படிக்கிறவங்க அந்த முதல் வார்த்தை படிச்சு பாருங்க. விசுவாசத்தினால் ஆபேல். கேள்வி என்னன்னா, ஆபேலுக்குள் எப்படி விசுவாசம் வந்தது? ஏன்னா அப்ப சபை கிடையாது, இப்ப இருக்கிற பாசருங்க மாதிரி பாசருங்க கிடையாது, பைபிளும் கிடையாது, போதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னா எப்படி ஆபேலுக்குள் விசுவாசம் வந்திருக்கும்?
தேவனாகிய கர்த்தர், பைபிளை நீங்க படிச்சீங்களா, தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமத்து புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்களா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்தை படிச்சீங்களா, அதுல என்ன இருக்கமா படிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சாரி, 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 20-21 படிக்கிறோம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்போ தேவனாகிய கர்த்தர் ஆதாமுடைய விலாவிலிருந்து ஒரு விலாவை எடுத்து அதை மனுஷியாக உண்டு பண்ணினார். மனுஷியாக உண்டு பண்ணினார் என்று சொன்னால் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு, ஒரு ஆணோட உடல் அமைப்பு, இரண்டையும் குறித்து தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். பெண்ணை எப்படி உருவாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தார், ஆணை எப்படி உருவாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தார். ஆக பெண்ணை உருவாக்கி கொண்டு போய் ஆதாமிடத்தில் கொடுத்தவுடன் ஆதாம் என்ன சொன்னான் என்று சொன்னால், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு என்ன பேர் வச்சானா, ஏவாள் என்று பேர் ஆதாம் தான் வச்சான். கர்த்தர் வைக்கல, ஆதாம் தான் வச்ச. பேர் என்ன நடக்குதுன்னா, இந்த உறவு அன்பு என்பது எப்படி உருவானது என்றே என்னால தெரியல. எனக்கு நமக்கெல்லாம் தெரியல. அந்த அன்பு அவனுக்குள்ளே இருக்கிறது. அவன் படைத்த பொழுது படைப்புக்குள்ளாகவே அந்த அன்பை தேவன் உள்ளே வைத்து படைத்திருக்கிறார். அதனால்தான் தேவன் படைத்த ஏவாளை கொண்டு வந்து ஆதாமிடத்தில் விட்டவுடன் அவன் சொல்லுகிறான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள். சரியாய் பாருங்க. அப்போ குடும்பம் எங்கே தொடங்குகிறது? அஸ்திவாரம் என்னவென்று சொன்னால் அன்புதான் அஸ்திவாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனிதன், ஒரு ஆண், திருமணமாகாத ஒரு ஆண், மனைவி இல்லாத பெண் இல்லாத ஒரு ஆண், கர்த்தர் கொண்டு வந்து ஒரு பெண்ணை உனக்கு ஏற்படுத்துகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். அப்பதான் குடும்பமா மாறும். ஹல்லேலூயா. நிறைய பேரு குடும்ப நல கோர்ட்டுக்கு போறதுக்கு காரணம் அது அவன் ஏற்படுத்தின பெண் அல்ல, கர்த்தரை ஏற்படுத்தின பெண் அல்ல, இவனே ஏற்படுத்தி கொண்ட பெண். அப்ப அவள் இவனுக்கு செவி கொடுக்க மாட்டாள். கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு பெண் என்றால் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட, பண்படுத்தப்பட்ட, ஏற்ற the right person, சரியான பர்சனை, சரியான ஆளை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார், ஏற்ற வேளையில. ஆனா இன்னைக்குள்ள மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, குடும்பங்களை கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் காத்தலாம் இவர்களாய் தேடிக்கொள்ளுகிறார்கள். அதனால்தான் நீங்க வந்து செய்தித்தாட்களில பாக்குறீங்க, மனைவி கள்ளக்காதலினாலே தன் கணவனை அடித்து கொடூரமாக கொலை செய்தால் பேப்பர்ல படிக்கிறீங்க.
மனைவி கணவன் மேல் கொண்டு போய் வரதட்சணை கேஸ் கொடுத்தாள். கணவனை கழுத்தை நெரித்து கொலை செய்தாள். அல்லது கணவன் தன் மனைவியை வெட்டி கொலை செய்தான். இதெல்லாம் என்ன இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயம், எல்லா நாட்டிலும் நடக்கிற விஷயம். இது இந்தியாவில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளும் நடக்கிற விஷயம். ஆனால் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆணுக்கு இருப்பாள். ஆனால் அந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம். ராமேன்னு சொல்லுவோமா? ராமேன்னு சொல்லுவோமா? அந்த குடும்பத்துல என்ன இருக்குன்னா, அந்த கணவன் சொல்லுவார், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள். ஒரு புதிய பேரையே அந்த கணவன் வைக்கிறார். இவள் மனுஷனிலிருந்து எடுத்தபடியினால் இவள் பேர் மனுஷி. கணவன் ஒரு பேர் வைக்கிறான். இன்னைக்கெல்லாம் கணவன் பேர் வைக்கிறாங்க, மனைவிக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாத்தீங்களா? கிண்டலான்னு பேர் வைப்பாங்க, கேலியான்னு பேர் வைப்பாங்க இல்லையா? ஏ வாடி கொதலை, ஏ வாடி உப்பி, ஏ வாடி கட்டச்சி குட்டச்சி. கணவன் சொல்றதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? ஐயோ வாயாடிங்க பொண்டாட்டி, அவ எதிர்க்க பேசாதீங்க. ஐயோ சண்டை காட்சிங்க பொண்டாட்டி, பேசாதீங்க. வாடி அம்மா சண்டை காட்சி வந்துட்டியா? அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா ஆதாம் காலத்துல உண்டானதுல அவர் சொல்றாரு, இவள் என் எலும்பின் எலும்பு என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள். அல்லேலூயா. குடும்பம் உருவாகிறதா? அப்ப இந்த கணவன் மனைவி எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்துதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு இடம் தவிர, இந்த கனியை புசிக்கிறத தவிர, அதனால அவங்க தேவனை மறுதலிச்சல்ல. மறுதலிச்சிருந்தாங்கன்னா இங்க ஆபேல் விசுவாசத்துல வந்திருக்க மாட்டான். தேவன் வந்து எங்களை தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டாரு, தேவன் எங்களை தண்டிச்சிட்டாரு, தேவன் இனி எங்களை உள்ள சேர்க்க மாட்டாரு அப்படின்னு தேவன் பேர்ல அவங்களுக்கு கோபம் இருந்திருந்தா, பகை இருந்திருந்தா, அவர் பேர்ல ரொம்ப வெறுப்பு இருந்திருந்தா, பிள்ளைகளுக்கு அவங்க தேவனை குறித்து கடவுளை குறித்து சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காணிக்கை கர்த்தருக்கு கொடுத்தான். அப்ப விசுவாசம், காணிக்கை, கீழ்ப்படிதல், ஜெபம், சோத்திரம் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா, கட்டாயமாக ஆபேலின் தந்தையும் தாயும் தான் ஆபேலுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சொல்லுவோமா? சொல்லுவோமா? அப்ப ஆபேலுக்கு குழந்தையாயிருக்கும் போது இருந்த ஆதாமும் ஏவாளும் எதை குறித்து சொல்லி கொடுத்தான்னு சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை. அந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை என்று சொன்னால், மேன்மையான காணிக்கை. அடுத்து எப்படி ஆபேலுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கும்? ரோமர் புஸ்தகத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. 10ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல முதல்ல என்ன இருக்குது நீங்க பார்த்தீங்களா? ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல என்ன இருக்குது நீங்க பார்த்தீங்களா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினால், பாருங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்வி என்று சொன்னால் இட் இஸ் நாட் கொஸ்டின், இட்ஸ் மீனிங் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை உன் காதின் வழியாக கேட்பதன் மூலமாக தேவன் மேல் உனக்கு விசுவாசம் உண்டாகும். பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? விசுவாசம் தலையில கை வைக்கிறதுனாலயோ ஒருத்தருக்காக ஜெபம் பண்றதுனாலயோ விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகாது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் நீங்கள் கேட்கிறீர்களோ, எவ்வளவாய் வாசிக்கிறீர்களோ, அவ்வளவாய் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். ஏன் பிரதர் விசுவாசம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னத்தை நிறுத்திருப்பீங்கன்னா, வேதம் படிக்கிறது நிறுத்திருப்பீங்க, ஆனால் விசுவாசம் குறைஞ்சிருக்கும். யாரெல்லாம் வேதத்தை படிக்கிறத நிறுத்துறாங்களோ, யாரெல்லாம் வேதத்தின் வார்த்தைகளை கேட்கறத நிறுத்திடுறாங்களோ, அவங்களுக்கு விசுவாசம் நின்று போயிடும். பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா இப்ப எதை நீங்க கூட்டிக்கணும் அப்படின்னு கேட்டா, வேத வாசிப்பை கூட்டிக் கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதை கூட்டிக் கொள்ள வேண்டும்.
ஏங்க தேவனுடைய வார்த்தை கேட்கறது ரொம்ப சுலபங்க. இப்போ இருக்கிற மீடியாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோனை தலையில் மாட்டிக்கிட்டோ காதில் வச்சுக்கிட்டோ என்ன செய்யலாம், ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோனை நீங்கள் அதில் உள்ளே போனீங்கன்னா அந்த வாய்ஸ் பைபிளை நீங்கள் போட்டு இப்படி ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வசனம் படிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யலாம், தேவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் பேசிக்கிட்டே மற்ற வேலை செய்கிறோம், மற்ற ஆளுக்கிட்ட பேசிக்கிட்டே செய்கிறோம். யாராகிலும் உங்களில் ஒருவர் நான் வேத வசனம் காதில் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் என் வேலை செய்வேன் அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? 2 பேர் இருக்கிறீங்க, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் இல்லாதவங்க இப்படி செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா வேத வசனங்களை கேட்டுக்கொண்டே இருங்க. அப்படி கேட்க 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 உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் உங்கள் காதில் அது விழாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உள்ளே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் கலக்கம் ஏற்படாது. ஏன் பயம், ஏன் கலக்கம், ஏன் மனவேதனை, ஏன் சந்தோஷம் இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை போதுமான அளவிற்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உனக்குள்ள இல்லை. இருக்கு, ஆனா உனக்குள்ள சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு விசுவாசம் பெருகக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இல்லை. அதனால தான் என்ன இல்லை, ரெண்டுமே குறைஞ்சு போச்சு. சந்தோஷமும் குறைகிறது, விசுவாசமும் குறைகிறது. ஆக இங்கே என்ன படிக்கிறோம், விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதின் மூலம். ஆக ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது தேவனை குறித்து ஆபேலுக்கு சொன்னபடினாலே முதலாவது ஆபேலுக்குள் விசுவாசம் வந்தது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ இங்க என்ன படிக்கிறதுனா பெற்றோருடைய கடமை ஒன்று இருக்கிறது. எந்த பெற்றோர்? ஆதாம் ஏவாளுடைய கடமை அங்கே செய்திருக்கிறார்கள். தாங்கள் பெற்றெடுத்த 2 பேருக்குமா தான் சொல்லியிருப்பாங்க. காயினுக்கு சொல்லியிருப்பாங்க, ஆபேலுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆபேல் கீழ்ப்படிந்து விசுவாசம் உள்ளவனாய் மாறினான். அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்த பிள்ளையாகி ஆபேல் விசுவாச பிள்ளையாய் மாறுகிறார். அல்லது அந்த குடும்பமே விசுவாச குடும்பமாக தான் இருந்திருக்கிறது. இல்லையா, ரட்சிக்கப்பட்டாங்களா, இல்லை அவங்க சபைக்கு போனாங்களா, யார் பாஸ்டரு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவதை காட்டிலும் அந்த குடும்பம் விசுவாசம் உள்ள குடும்பம், ஒன்றும் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த விசுவாசம் உள்ள குடும்பமா இருந்தபடினால்தான் தன் மகனுக்கு தேவனை குறித்து சொல்லி 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 அவனுக்குள் விசுவாசத்தை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது அவன் தனக்கு ஏற்பட்ட விசுவாசத்தினாலே தன்னுடைய பிரதர் மூத்தவன் கொடுக்கிற காணிக்கையை விட கர்த்தர் விரும்பும்படியாக, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தர் சந்தோஷப்படும்படியான ஒரு காணிக்கையை ஆபேல் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறான். சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படின்னா ஆபிரகாம், ஆதாம் எப்படிப்பட்டவன் சொன்னால் அவன் ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்கிறான். ஏவாள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல தாயா இருந்திருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவங்க எதை நம்பி இருக்கிறாங்கன்னா கர்த்தரை குறித்து என் மகனுக்கு நான் சொன்னால் அவனுக்குள்ள விசுவாசம் உண்டாகும் என்று சொல்லி அப்பவே அறிந்திருந்திருக்கிறார்கள். யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா ரட்சிக்கப்படலையா. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் அவங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிறான். நல்ல தகப்பன், நல்ல தாய் தங்கள் குழந்தைகளுக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுப்பார்கள். அவங்க நல்ல குடும்பம். ஆமென். அதனால ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்தார்கள். அவன் இன்று வரைக்கும் பேசப்படுகிறான். அவர்தான் ஆபேல். ஆபேலின் காணிக்கை பேசக்கூடியதா இருக்கிறது. ஆபேலின் இறந்த பிற்பாடு அவனுடைய பலியும் அவனுடைய ரத்தமும் கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். கரங்களை சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் அருமையான ஒரு விசுவாசி, அது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஆமென். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது
5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க படிச்சீங்களா? 5ஆம் அதிகாரத்துக்கு வந்து 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை ஒருத்தர் படிச்சு பாரு. நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் அந்த வசனத்தை, இருந்தாலும் மறுபடியும் படிக்கலாம். 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர்களுக்கெல்லாம் தாயானவள். பாத்தீங்களா, இந்த தாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க 26ஆம் வசனத்தை படிச்சீங்களா? படிங்க 26 4ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். காயின் இப்படி கொலை செய்த பிற்பாடு, தன் சகோதரனை அவன் போன பிற்பாடு, ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அந்த காயினுக்கு பதிலாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பையனுக்கு பேர் தான் என்ன பேர் வைக்கிறாங்க? என்னங்க? சேத்து. என்னங்க? சேத்து. சேத்து ஒரு குமாரனை, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். இப்பொழுது இந்த ஏனோஸ் காலங்களிலே ஏனோசனுடைய சந்ததி, சேத்துனுடைய சந்ததி, ஆபேல், இவங்கெல்லாம் பார்த்தா பெரிய விசுவாசிகளா இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக, விசுவாச குடும்பமாக நாம் அங்கே பார்க்கிறோம். கரங்களை வச்சு சொல்லாமே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏனோஸ் வாழ்ந்த, படிங்க அந்த வார்த்தை படிக்கிறோம் 26ஆம் வசனத்துல, ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர், பாருங்க வசனம் என்ன சொல்கிறது, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். படிங்க 26, 27 வசனங்கள். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆதாமின் மித்தம் கர்த்தர் பூமியை சபித்திருந்தாலும், இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமைத்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டார்? நோவா என்று சொன்னால் தேற்றுகிறவன். மனுஷனை மட்டுமல்ல, அவன் தேவனையும் தேற்றினான். கரங்களை சொல்லுமாமே. என்று சொன்னால் நோவாவின் காலத்திலே பயங்கரமான பாவிகள் எழும்பி தேவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்தினார்கள். குடும்பம் சீரழிந்து போனது. நிறைய குடும்பங்கள் விசுவாசத்தில் இல்லாமல் போனது, பக்தி இல்லாமல் போனது. நோவாவின் காலத்தில் ஏராளமான பக்தி விருத்தி இல்லாமல் போனார்கள். கர்த்தருக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக அது இருந்தது. நீங்களும் நானும் கூட கிட்டத்தட்ட நோவாவின் காலத்தில் இருந்த காலத்தை போல் நாம் இருக்கக்கூடிய காலத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். யாருமே தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்கள் இல்லை, தேவனை ஆறுதல் படுத்தக்கூடிய மக்கள் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஆனால் நோவாவை குறித்து வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அவன் மனுஷனையும் தேற்றினான், தேவனையும் தேற்றினான். கரங்களை சொல்லுமா, இல்லையோ சொல்லுமா, சத்தமா சொல்லாமே நல்லேலூயா. அப்படின்னா நோவா எப்படிப்பட்ட மனிதனா இருந்தான் என்று சொன்னால், படிக்கிற 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்களா? படிங்கம்மா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நோவாவுக்கோ 8ஆம் வசனத்தை படிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படின்னா மற்றவங்கள என்னன்னா அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க, 6வது வசனத்தை படிங்க. தாம் பூமியிலே, பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. கவனிப்போம். ஒரு குடும்பம் சீரழிந்து போகும் பொழுது, ஒரு குடும்பம் தேவனுடைய கட்டளை மீறி நடக்கும் பொழுது, ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழும் பொழுது, அதை குறித்து துக்கப்படுகிறவர்கள், அதை குறித்து வேதனைப்படுகிறவர்கள் யாரு சொன்னால் மனிதர்கள் கிடையாது, கர்த்தர் வேதனைப்படுகிறார். பிள்ளைகள் தகப்பனை மதிக்காமல் போனால், பிள்ளைகள் தாயை மதிக்காமல் போனால்,
குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனால், குடும்பத்தில் மன்னிப்பு இல்லாமல் போனால், குடும்பம் சரியாக இல்லை என்று சொன்னால், அதை குறித்து வேதனைப்படுகிறவர் கர்த்தராகிய தேவன். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அப்படி என்று சொன்னால், எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படாமல், மன்னிக்காமல், அன்பில்லாமல் தேவனை துக்கப்படுத்துகிறதோ, தேவனை வேதனைப்படுத்துகிறதோ, அந்த குடும்பங்களை குறித்தெல்லாம் கர்த்தர் துக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த நாட்களிலேயும் தேவனுக்கு ஆறுதல் உண்டாகும்படி, தேவன் சந்தோஷப்படும்படி ஒரு மனுஷன் இருந்தான். அவன்தான் நோவா. ஒரு பக்கம் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய மக்கள், ஒரு பக்கம் ஒரே ஒரு மனிதன், தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய மனிதன். அவன் தான் நோவா. அப்ப நோவா தேவனை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால், படித்திருப்பான்னு சொன்னால், யார் அதை செய்தான்னு சொன்னால், நோவாவுடைய தாத்தா, நோவாவுடைய தகப்பன். அந்த குடும்பங்கள் நோவாவுக்கு கர்த்தரை குறித்தும், அவர் குறித்த பயப்படுதலை குறித்தும், விசுவாசத்தை குறித்தும் நோவாவுக்கு போதித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டுமானால், தாய் தகப்பனாகி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தேவனை குறித்து பக்தியை, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை, விசுவாசத்தை, அன்பை, மன்னிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. படிப்பு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், நிறைய பணங்கள் எல்லாம் செலவு பண்றோம், நல்ல வஸ்திரங்களை எடுத்து கொடுக்கிறோம், நல்ல வீடுகளை கட்டி கொடுக்கிறோம். ஏன் நிறைய பணங்களை டெபாசிட் பண்றீங்க, நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறீங்க, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும். எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கடமை இதுதான். நிறைய நகையை சேர்த்து வைக்கிற பொண்ணுக்கு, நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் பையனுக்கு, இதெல்லாம் நல்லது. ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு விசுவாசத்தை குறித்து, அவர்களை படைத்த கர்த்தரை குறித்து சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்களா? சொல்லிக் கொடுக்குற ஐயா, என்ன சொல்லிக் கொடுப்பீங்க தெரியுமா? சோத்திரம் பண்ணுங்க பாசம். அவன் சோத்திரம் பண்ணிட்டு அடுத்த கட்டமே கெட்ட வார்த்தையில பேசுவான். ஐயாவுக்கு சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம். ஆண்டிக்கு சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம். சோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்றான்? வெளியில போயிட்டு உங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்றான், சண்டை போட கற்றுக்கொள்றான், தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்றான். அடுத்து தாய் தகப்பனே சொல்றான், உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாது. கேள்வி கேட்கிறான், நீ என்ன படிச்ச? நான் படிச்சதோட நீ படிச்சிட்டியா? ஆக எனக்கு அன்பானவர்களே, சொத்து சேர்ப்பது அல்லது பணம் சேர்ப்பது, நகை சேர்ப்பது, நல்ல வஸ்திரங்களை கொடுப்பது, படிப்பு கொடுப்பது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது, கல்லூரிக்கு அனுப்புவது, வேலையை வாங்கி கொடுப்பது எல்லாம் உங்கள் கடமையாக இருந்தாலும், இதை விட பிரதானமான ஒரு கடமை தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளுக்கு நம்மளை உண்டாக்கின தேவனை குறித்து சொல்லிக் கொடுத்து விசுவாசத்தில் வளர்ப்பது தான் மிக சிறந்ததான ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்கள் சந்ததியாக உங்கள் குழந்தைங்க விசுவாச குழந்தைங்களா, விசுவாச குடும்பமா அது மாறும். ஊழியமே செய்ய தேவையில்லை, பாசர்களே தேவையில்லை. என்ன கேட்டீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தாய் தகப்பு தன் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்தும், தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், சபையை குறித்தும், ஊழியத்தை குறித்தும் நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா பாசருக்கு வேலை இல்லாம போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குழந்தைகள் இப்படி விசுவாசம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்ற காரணத்தை இருப்பினா கட்டாயமாக தாயும் தகப்பனும் தான் காரணம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்றீங்களா? ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிட்டு கடந்து போறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 20 வசனம் படிக்கும் பொழுது அங்கே அன்னாளை குறித்தும் எல்கானானை குறித்து நீங்கள் படிக்கலாம். அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை சாமுவேலை குறித்து நீங்க படிக்கலாம். படிச்சு பாருங்க. 6வது வசனத்தை ஒரு படிங்க. வசனம் 6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள்
அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். கணவன் மனைவியை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அன்னாள் இன்னொரு தன்னுடைய கணவனுடைய மனைவியால் வேதனைப்படும் பொழுது, அவமதிக்கப்படும் பொழுது அவளை யார் தேற்றுவது என்று சொன்னால் கணவன் தேற்றுகிறார். கணவன் தேற்றும் போது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காது அப்படின்னா, அதெல்லாம் என்ன சொல்லாது, எனக்கு தெரியும்பா. மெட்ராஸ் பாஷை, இந்த ஊர்ல உள்ள ஒரு பாஷை. ஏதோ எனக்கு சொல்லாது, என் காதுல நீ எதுவும் போடாது. ஒவ்வொரு மனைவிக்கும் சரியா புரிஞ்சுக்குங்க, கல்யாணம் ஆன பிற்பாடு உன் கணவன் தான் உனக்கு தேற்றரவாளன். கணவன் சொல்லிதான் பரிசுத்தாவியே உனக்கு தெரியும், பரிசுத்தாவி தேற்றரவாளன். ஆனா ஒவ்வொரு மனைவிக்கும் உங்களை தேற்றுகிறவன் கணவனா இருக்க வேண்டும். அப்படி தேற்றலாம், தேற்றக்கூடிய கணவனா மாறிக்கொள்ளுங்க. மனைவி தன் கணவன் தேற்றும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எல்கானா மனைவியை பார்த்து சொல்லுகிறான், அந்த அம்மாவுக்கு பிறந்திருக்கக்கூடிய 10 பிள்ளைகளை பார்க்கலாம். படிங்கம்மா, அந்த வார்த்தை படிங்க. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பாத்தீங்களா என்ன சொல்றாரு? ஒரு 10 குழந்தை உனக்கு இருந்தா கூட எனக்கு சமமாகாது, நான் உன்னை தேற்றுகிறேன். அந்த மாதிரி ஒரு கணவன் இருக்கணுங்க மனைவிக்கு. Thank you Jesus. அப்ப இப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பம்னு சொல்றதுக்கே ஒரு சான்ஸ் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா கணவன் ஒரு மூலையில, மனைவி ஒரு மூலையில, பிள்ளைங்க ஒரு மூலையில, எல்லாத்தையும் என்னத்தை தூக்கி வச்சிருக்காங்க. வாடி சாப்பிடுடி, அப்பாமா நான் வரல, பாமா அப்புறம் வர போ, இந்த வர இருமா. அந்த சின்ன விரல்ல கேம் ஆடிட்டு இருக்காங்க. சாப்பிடுறியா இல்லையா? அப்ப அம்மாவுக்கு அதிகமா கோபம் வந்து, கோபத்துல தாங்க கட்ட வார்த்தை திட்டுறாங்க. அவங்களாம் வேணும்னு திட்டுறது இல்லை. கட்ட வார்த்தை பேச வைக்கிறடி, ஜெபம் பண்ணும் போது ஞாபகத்துக்கு வரும், ஐயோ கட்ட வார்த்தையா பேச வச்சுட்டாள் இந்த பொண்ணு. சாத்தானே போ, சாத்தானே எங்க இருக்கிறான்? சாத்தான் எங்க இருக்கிறான்? அதெல்லாம் குழந்தைகிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நாம தான் அந்த இடத்துல பொறுமையை கையாள வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தான் தேற்றரவாளன். எவ்வளோ பெரிய. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியுங்களா, கணவனும் மனைவிக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. இந்த வீடு வேணாம், சொத்து வேணாம், நீயே வச்சுட்டு பொழைச்சுக்க வேணாம், போ. எங்க போனாலும் உனக்கு தேறுதல் அல்லது ஆறுதல், சமாதானம் எப்படி கிடைக்கும்? கணவன் விட்டு போயிட்டா கிடைக்கவே கிடைக்காதுங்க. என்னுடைய அனுபவம். You never get any comfort from anybody. Even உங்க அப்பாவோ அம்மாவோ பிரதரோ சிஸ்டரோ எவ்வளவு சொத்து சுகம் என்ன வச்சிருந்தாலும் கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு பொழுதும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதலும் இல்லை. இது சரியா புரிஞ்சுக்குங்க. குடும்பம் நடத்தக்கூடிய பெண்களே, குடும்பம் நடத்தக்கூடிய ஆண்களே, ரொம்ப அனுபவத்தில் சொல்றேன். நீ கணவன் விட்டு ஓடி போறதுனால உனக்கு சமாதானம் கிடைச்சிடாது, சந்தோஷமும் கிடைச்சிடாது. அதனால ஓடி போயிருக்கலாம். அப்படி செய்யலையா அந்த அம்மா? அவங்க எங்க தெரியுமா ஓடி போனவங்க தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் அக்கா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் வரமாட்டேன் போ, எங்கள் அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன் போ, நான் எங்கள் சித்தி வீட்டில் இருக்கிற வரல, இனி உன் முகத்தில் முடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல சொல்கிறேம்மா. ஆனால் நீ விசுவாசியா இருந்தீனா, கர்த்தருக்கு பயந்தினா, உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய நடை முழுவதும் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி இருக்கணும். வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஆலயத்தை நோக்கி வந்து பாரு, ஆலயத்தில் முழங்கால் படிட்டு பாரு, ஆலயத்திலிருந்து ஜெபித்து பாரு, கண்ணீர் விட்டு பாரு, கர்த்தர் வாழ்க்கை ரெட்டிப்பாய் மாற்றி கொடுப்பார். அதனால தான் நான் சொல்றேன், இந்த நாட்களிலே தேவனுக்கு பயப்படக்கூடிய குடும்பங்கள் இல்லாம போயிடுச்சு. நமக்கு துன்பமும் துயரமும் ஏற்பட்ட உடனே மனுஷனை நோக்கி போயிட்டு அங்கே நம்ம கணவனை பற்றி குறை சொல்றது, நம்முடைய சொந்த பந்தங்களை பற்றி குறை சொல்றது, அல்லது என்னுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றது, இதுக்காக ஒரு பெரிய பிரகடனமே செஞ்சிருது. அது இல்லைங்க. தேவனுடைய பிள்ளைகள் அமைதி ஆலயத்துக்கு வந்து
உங்கள் கஷ்டங்கள் எல்லாம், உங்கள் துயரங்கள் எல்லாம், உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம், உங்கள் வேதனைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி கண்ணீர் விட வேண்டும். அப்படி செய்கிறவங்க தான் வேதத்தை படித்து பயப்படுறவங்க, கர்த்தருடைய வேதத்துக்கு பயப்படுறவங்க. அதனால அதானே செஞ்சாங்க. படிங்க 6-7 வசனங்களை படிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், 7ஆம் வசனத்தை படிங்கம்மா. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். ஆமென். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். இந்த அம்மா ஜெபத்தை நிறுத்தல. இவங்க ஜெபம் ஆலயத்துல ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது இல்லையா? இப்போ நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க, ஐயா சர்ச்சில் இருந்து போன உடனே சண்டை தான் ஐயா, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போன உடனே சண்டை தான். அப்புறம் நம்ம சொல்லுவோம், கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இயேசுவின் சரீரத்தின் ரத்தத்தையும் நான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, என் வாயில கட்ட கட்ட வார்த்தையா வரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேசாது இருக்க, நாளைக்கு பாரு நான் எப்படி பேசுவேன். ஆமென் சொல்லுவோமா? இல்லையில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போதான் கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு வந்தேன் நான். இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தத்தை இப்போதான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். இதுக்குள்ள என்ன பண்ற, நீ கோவப்படுத்தி என்னை என்ன பண்ற, குத்தி என்னுடைய வாயில இந்த கெட்ட வார்த்தை வர வைக்கிறியே. இன்னைக்கு வீட்டுக்கு போறவங்களாம் யோசனை பண்ணுங்க, ஐயோ இப்போதானே கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு வந்தோம், இன்னைக்கே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரே. ஒரு நாள் கூட கேப் இல்லாம பேசலாம் கெட்ட வார்த்தைகளை. எங்க இந்த வாயில் தானேங்க கர்த்தருடைய பந்தியை சாப்பிட்றோம். அதான் நற்கருன்னு சொல்றான், கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய ரத்தம். எப்படிங்க அதை சாப்பிட்டு வெளியில் போய் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறீங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கே பயப்பில்லை. சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிடும். கர்த்தருடைய பந்தி ஏதோ நம்ம சுண்டல் கொடுக்குற மாதிரி, சாமிக்கு சுண்டல் கொடுத்துட்டாங்கப்பா சாப்பிட்டு போயிடும். வெள்ளை உருண்டை பொறி உருண்டை கொடுக்குற மாதிரி நினைக்கிறோம் கிறிஸ்தவங்களாம் கர்த்தருடைய பந்தியை. இதையும் சாப்பிட வேண்டியாந்து, வெளியில் போய் கெட்ட வார்த்தையும் பேச வேண்டியாந்து, பொய் பித்தலாட்டை ஏமாத்துறாங்க. நான் உங்களை சொல்லலைங்க, சொல்றவங்கள நான் சொல்றேன். நம்மளாம் நல்லவங்க, ரொம்ப அருமையான மக்கள். நீ யோசிக்கணும், நான் சாப்பிட்றேன், இது கிறிஸ்துவின் சரீரம் அல்லவா, இது கிறிஸ்துவின் ரத்தம் அல்லவா, நான் ஒரு விசுவாசி அல்லவா, எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் இல்லையா, என் உடம்பு தேவனுடைய ஆலயம் இல்லையா, என் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, நான் போறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா, அப்படின்றத நீ நினைச்சு பார்த்து வாழ கத்துக்கணும். ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. அந்நாளுக்கு வேதனை வரும்பொழுதெல்லாம் அவங்க ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனோன்னா மறுபடியும் பிரச்சனை வந்துடும். அந்த அம்மா மறுபடியும் இந்த அம்மாவை திட்டும், மறுபடியும் துக்கமாயிடும். துக்கமாயிட்டா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களை எத்தனை பேர் சண்டை வந்துட்டா சாப்பிடாது இருக்கிறீங்க? நிறைய பேர் சாப்பிடாது இருக்கிறீங்க. ஐயோ சண்டை வந்துச்சு, பச்சை தண்ணி கூட குடிக்கல ஆண்டி, நானு 3 நாள் ஆச்சு ஆண்டி. என்ன நடக்குது நடக்கட்டும், சண்டை வந்துடுச்சு எனக்கு, நான் சாப்பிட மாட்டேன் போயான்னு தான் நான் அது இருக்கிறேன். அது எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் சாப்பிட மாட்டேன். உன் சோறு எனக்கு வேணாயா, உன் கை சோறு எனக்கு வேணாயா, உன் கஷ்டம் எனக்கு வேணாயா அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் இருப்பீங்க இல்லையா? ஆலயத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு கூட நடக்கலையே. நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம், வீட்டுக்கு போனால் மறுபடியும் சண்டை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் கூடவே வரானா, இல்லை ஆலயத்துலேருந்து வந்துட்டானா, இல்லை அங்கே சாத்தான் இருக்கிறானா? சாத்தான் உங்ககிட்ட வர்றதுக்கும் வராது போறதுக்கு நீங்க தான் காரணம். அவன் வரணும்னா வாயை திறந்தா வந்துடுவான். வாயை திறக்காம கர்த்தரிடத்துல வாயை திறந்தீங்களா கிட்டே வர மாட்டான். ஆமென் சொல்ல மாட்டேங்களா? அல்லேலூயா. நீங்க பாட்டுக்கு எதை இந்த காதல வாங்கி அப்படி விட்டுறணும். சோத்திர ஆண்டவரே நீங்க பாத்துங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு சாத்தான் உள்ள புகுந்து வேற பதில பேச ஆரம்பிச்சிடும். அந்நாள் தேவனுக்கு பயந்தவள், அவளுக்கு பிரச்சனை இருந்தது, அவமானம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. சொந்தத்திலேயே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா, எப்போ பார்த்தாலும் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மனவேதனையாக தான் இருந்தது அந்த அம்மாவுக்கு. ஆனாலும் ஜெபிப்பதை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதை அந்த அம்மா நிறுத்தவே இல்லை. ஒரு நாளிலே கர்த்தர் இந்த அம்மாவின் விசுவாசத்தை கண்ணீர் பார்த்து கண்களை திறந்தார், அந்த ஜெபத்தை கேட்டார். அன்னாளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது, கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை அன்னாள் தான் ஜெபித்தபடியே ஜெபிக்கிறவனாய் வளர்த்தாள். அவர் தான் சாமுவேல்.
சொல்லி தானே வளர்த்துருக்கான். ஏலி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாலும் சாமுவேலை பார்க்கறதுக்கு அந்த அம்மா வருஷம் போறாங்களே, அப்ப சொல்லியிருக்க மாட்டாங்க, மகனே உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா, ரொம்ப அவமானப்பட்டேன்பா, எனக்கு எவ்வளவு அவமானம் எவ்வளவு துக்கம்பா. பையனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அவன் ஜெபவீரனாய் மாறினான், ராஜாவாக மாறினான், தீர்க்கதரிசியாய் மாறினான், ஞான சிருஷ்டிகாரனாய் மாறினான். அநேகரை அபிஷேகம் பண்ணும்படி ஒரு குட்டி பையன் அவன் பெரிய ஆள மாதிரி அநேகரை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய மனுஷனாய் கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். அவங்க அம்மா தான் அன்னாள் ஆலயத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டவங்க, அவமானப்பட்டவங்க, ரொம்ப துக்கப்பட்டவங்க, சிறுமையில் இருந்தவங்க, அவங்கள மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளே இல்லை. ஆனால் அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் ராஜாக்களை நியமிக்கிற ஒரு பதவியில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒருவேளை சிறுமையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், அல்லது நம்ம ரொம்ப சொற்பமாக எண்ணப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், உங்களை யாராவது துக்கப்படுத்தலாம். ஆனால் அவங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. கர்த்தருக்கு பயத்தை விட்டு விலைக்கு போகாதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க குழந்தைகளை கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். கரங்களை வச்சு சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. உங்க குழந்தைகளை கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். அப்ப தேவன் தேடுகிற குடும்பம் அவரை கனப்படுத்தக்கூடிய குடும்பம், அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய குடும்பம் அவருடைய குடும்பமாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பம் ஆண்டவரே, உமக்கு பயந்த குடும்பம் அப்படின்னு சொல்றவங்க அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னிலிருந்து ஒரு தீர்மானத்திடுங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய குடும்பம், ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் குடும்பம். We are the God's family, godly family. கடவுளுடைய குடும்பம் நாம, கடவுளுடைய பிள்ளைகள் நாம. அதை சரியா புரிந்து கொள்ளுவோம். தேவன் நம்முடைய குடும்ப தலைவராக இருக்கிறார். அவர் குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். காரணம் அவர்கிட்ட திறக்கவும் பூட்டக்கூடிய சாவி அவர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என் குடும்பத்தின் தலைவர் இயேசு. அவருக்கு பயந்து வாழும் பொழுது நம்முடைய குடும்பம் சமுதாயத்தில் பெரிய சாட்சியாய் மாறும். பாப்பர்கள் சொல்லுவார்கள், இவங்க கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள், கடவுளுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க, இவங்க கடவுளுடைய குடும்பங்க, கடவுள் அவங்க கூட இருக்கிறாங்க என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களை தான் நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் நம்முடைய குடும்பங்களாக இருக்க வேண்டும். அதற்கு உங்க குழந்தைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொடுங்க, பக்தியை சொல்லிக் கொடுங்க, விசுவாசம் சொல்லிக் கொடுங்க, தேவனை சொல்லிக் கொடுங்க, கர்த்தருக்கு கொடுப்பதை சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நிற்போமா? எல்லாரும் நிற்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, hallelujah, 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 glory to God.